இன்றைக்கி வீடியோவில் சாரியில் வெஃப்ட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். டே 8 வீடியோவில் வெஃப்டோட டையிங், ட்ரையிங் அண்ட் பேக்கிங் ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ அதிலிருந்து ஒரு லடி எடுத்திருக்கோம். இதுதான் ஒரு லடி. ஒரு லடியில் வந்து 2 பூட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக 5 பூட்டு இருக்கும். இப்போ அந்த 2 பூட்டு எடுத்து இந்த வீலில் மாட்டி அந்த போனியில் சுற்றுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோட்டாரில் சுற்றக்கூடிய மிஷின். இதிலே வந்து மேனுவல் மிஷினும் இருக்குது. இப்போது போனியில் 2 பூட்டையும் சுற்றியாச்சு. இப்போ இந்த போனியை நார்மல் வாட்டரில் ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுனால மோஸ்ட்லி கலர் எதுவும் போகாது. அப்படி ஊறினதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த நூலை சுற்ற போகிறோம். ஸோ நல்லா ஊறியிருக்கிற அந்த போனியை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் மாட்டி அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து துணியில் போர்த்தி அதுக்கு மேலே ஒரு சின்ன கல் வெயிட் வச்சு இந்த கண்டிக்கையில் சுற்ற போகிறோம். வெயிட் வச்சு சுற்றுறதுனால இலை வந்து நல்லா க்ரிப்பாக வரும். கண்டிக்கையும் டைட்டாக சுற்றிக்கலாம். இது வந்து மேனுவலாக சுற்றுறது தான். பட் இதில் மோட்டார் மிஷினும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ கண்டிக்கை சுற்றியாச்சு. இந்த கண்டிக்கையை அதே ஈரத்தோடு நம்ம நெய்ய போகிறோம். இதுதான் நாளி. இதில் அந்த கண்டிக்கையை போட்டு அதில் தெரியற சின்ன ஹோலில் நூலை வெளியில் எடுத்துடணும். ஸோ இந்த நாளி லெஃப்ட் அண்ட் ரைட் போய் வரும்போது தான் ஒரு சாரீ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு சாரியில் அந்த பீமில் சுற்றி வரதை வார்ப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாளியில் லெஃப்ட் அண்ட் ரைட் போய் வரதை வெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் ஜரி எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம்.